ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு டே இன் மை லைஃப் மாதிரி தான் இருக்க போகுது. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து சண்டே, நாங்கள் வெளியில் போயிருந்தோம். அங்கே என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து ஏர்லி மார்னிங் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பார்த்திங்கன்னா சாட்டர்டே நைட்டு நேற்றுக்கு வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக ஆஃபீஸ் ஒர்க் இருந்தது. ஸோ நைட்டு தூங்குறதுக்கே ஆல்மோஸ்ட் 1 மணி ஆகிடுச்சு. திருப்பி காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல. அந்த பிளானுமே கேன்சல் ஆகிடுச்சு. அவங்க எழுந்திரிக்கிறதுக்கே ஆல்மோஸ்ட் 7:30 ஆகிடுச்சு. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்குமே 10 o'clock ஆகிடுச்சு. கண்டிப்பாக நம்ம நினைக்கிற மாதிரிலாம் ஒரு சில நேரம் பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அண்ட் இன்னொரு விஷயம், குழந்தைங்க இருக்கிற இடத்துல கண்டிப்பாக நம்ம நினச்ச மாதிரிலாம் போக முடியாது. 1/2 hour டிலே ஆகுமே தவிர நம்ம ஆன் டைம் போக முடியாது. ஓகே, எனக்கு வெளியில் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பசங்களுக்கு தேவையான ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவங்க வந்து கீழே போயிட்டாங்க. நான் வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர் பேக் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு இதுதான் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. நிறைய கிளாத் வைக்கணுன்னாலும் இல்லை அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸு வாட்டர் பாட்டில்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பட் ஹேண்ட் பேக் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாததுனால அதை நான் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. இந்த பேக் பார்த்திங்கன்னா நான் டிமார்ட்டில் வந்து வாங்கியிருந்தேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 650. சூப்பராக இருந்தது. இந்த கலர் ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே மேட்ச் ஆச்சு. எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே சூட் ஆச்சு. ஒரு மாதிரி நீட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் ஸ்டைலிஷாகவும் இருக்கும். அப்படின்றதுனால இப்போ வந்து நான் இந்த மாதிரி பேக் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி நானும் என்னோடய ஹஸ்பண்டும் எந்த விஷயத்தில் மேட்ச் ஆகுமோ இல்லையோ இந்த விஷயத்தில் கண்டிப்பாக ரொம்ப ஒத்து போவோம். ஊர் சுற்றுற விஷயம் அவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். வெளியில் போயிட்டு நிறைய பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்குமே பிடிக்கும். நான் டக்குன்னு எங்கேயாவது வெளியிலலாம் போகணும்னு சொன்னேன்னா கொஞ்சம் கூட டயர்டாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. உடனே வந்துடுவாங்க. அவங்களுக்குமே தெரியும் நானும் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தேன்னா கொஞ்சம் எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து எப்போதுமே ஸ்கிப் பண்ண மாட்டாங்க, உடனே கிளம்பிடுவாங்க. அதே மாதிரி நமக்கும் ஒரே ரொட்டீனாகவே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு சில டைம் போர் அடிக்கும். அப்பப்போ இந்த மாதிரி வெளியிலலாம் போயிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். எனக்கு வந்து டிராஃபிக் எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா 10 o'clock மேலே கிளம்புறோம், இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ரொம்ப டிராஃபிக் இஷ்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போனோம். பட் அந்தளவுக்கு இல்லை, கொஞ்சம் நார்மலாக தான் இருந்தது. அண்ட் டோல் யூஸ் பண்ணி போனதுனால பெருசாக எந்த டிராஃபிக்குமே இல்லை, ஈஸியாக போயிட்டோம். அதே மாதிரி சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மந்த்லேயே வந்து இவ்வளோ ஹாட்டாக இருக்கும்னு நினைக்கல. பட் இங்கே ஓகே தான். எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர் சைட் கரூர் திருச்சிலாம் பார்த்திங்கன்னா பயங்கர ஹாட்டாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. பட் இங்கே ஓரளவுக்கு தாங்கிக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் வெதர் கண்டிஷன் இவ்வளோ சேஞ்ச் ஆகக்கூடாது. ஒரு மாதிரி அதை ப்ரிடிக்டே பண்ண முடியல. எப்போ மழை வரும், எப்போ வெயில் அடிக்கும், இந்த அளவுக்கெல்லாம் வந்து காம்ப்ளிகேட்டடாக இருந்ததே இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக 10:50 வந்து ஸ்பாட்டை ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து மெயின் கேட்டு. நாங்கள் இதை பார்க்காம ஸ்ட்ரெயிட்டாக செகண்ட் கேட்டுக்கு வந்து போயிட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் இங்கே வந்து பார்க்கிங் சார்ஜ் இருக்குது, நீங்கள் மெயின் கேட்டுக்கே போயிருங்க, அங்கே பார்க்கிங் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் திரும்பி இந்த சிக்னலில் வண்டியை திருப்பி நம்ம போகிறதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணாலும் பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்லி இங்கேயே வந்து பார்க் பண்ணியாச்சு. ஒரு சில இடங்களில் கன்வீனியன்ஸ்க்காக நம்ம ஒரு செலவு பண்ணுவோம். அந்த டைம்லலாம் தான் இந்த ஊர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக நமக்கு வந்து தெரியும். ஆக்சுவலாக பார்க்கிங் சார்ஜ் கொஞ்சம் அதிகமாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் காலையில் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துக்கிட்டோம். சரி சாப்பிட்டுட்டே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிருந்தோம். அண்ட் மாராவோட யூஸ்வலான ஹேபிட், வீட்டில் இருக்கிற வரைக்கும் எதுவுமே சாப்பிட மாட்டான். வெளியிலன்னு போயிட்டு அவருக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அதனாலேயே ஓகே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு பக்கத்தில் ஆப்போசிட்டில் இருந்த ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் மாறா நீங்கள் 2 பேர் மட்டும் கூலர்ஸ் போட்டிருக்கீங்க, எங்களுக்கும் வேணும்னு சொன்னாங்க. ஸோ ஆப்போசிட்டில் இருந்த ஒரு கடையில் இருந்தது. ஸோ அவங்க 2 பேர்த்துக்கும் வாங்கிட்டு எனக்குமே ஒரு கேப் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு கேப் வாங்கிட்டேன். பசங்கள்கிட்ட கேட்டப்போ எங்களுக்கெலாம் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் உள்ளே வந்துட்டு என்னோடய கேப்பை மாற்றி மாற்றி போட்டுட்டு இருந்தாங்க.
ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட் அடல்ட்டுக்கு வந்து 40 ருபீஸு, கிட்ஸுக்கு வந்து 20 ருபீஸ். ஸோ டோட்டலாக 120 வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். இது பார்த்திங்கன்னா பார்க்கோட என்ட்ரன்ஸு. வெளியில் அந்த ஹாட்டாக இருந்துட்டு உள்ளே வந்தப்போ அவ்வளோ ஜில்லுன்னு காற்று, எங்கே பார்த்தாலும் கலர் கலராக ஃப்ளவர்ஸு, அதெல்லாம் பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஜில்லுன்னு இருந்தது. அப்படியே அங்கேயே கொஞ்சம் நேரம் 1/2 அன் ஹவருக்கு மேலே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போக ஆரம்பித்தோம். இந்த பிளேஸ் வந்து பெங்களூரில் இருக்க ஒரு முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ்னு கூட சொல்லலாம். இது வந்து லால்பாக் பொட்டானிக்கல் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கார்டன் ரொம்ப பெரிய கார்டனாக இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்கும். அதேமாரி ட்ரீஸ், பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்கும். ஒவ்வொன்றையுமே செப்பரேட்டாக பிரித்து வச்சுருப்பாங்க. நம்ம போயிட்டு பார்த்துட்டு வரணும். ஆக்சுவலாக இந்த பார்க்கை ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து நடந்தெல்லாம் போக முடியாது. அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து ஒரு சில வெஹிக்கிள்ஸ் வந்து இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. பர் பர்சனுக்கு வந்து 100 ருபீஸ். பட் நாங்கள் வந்து அதை யூஸ் பண்ணல. ஏன்னா எங்களால் எவ்வளோ தூரம் நடக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நடந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஃபுல்லாகவே கார்டன் அப்படின்றதுனால பெருசாக இங்கே வந்து பார்க்கோ விளையாடுறதுக்கோ அந்த மாதிரி பிளேஸ்லாம் இல்லை. அதேமாதிரி விளையாடுறதுக்கு நாங்கள் வந்துட்டு செட்டில் கார்டு, பாலெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். பட் இதெல்லாம் இங்கே அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் லஞ்சுக்கு வந்து அலௌடு இருக்குது. சமைச்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே உட்காந்து வந்து சாப்பிட்லாம். பட் நாங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணோம். ஆனால் அதை வந்து இது பண்ண முடியல. ஸோ அதனால் அப்படியே நாங்கள் ஜாலியாக நடந்துகிட்டே இருந்தோம். உண்மையாலுமே வாக்கிங் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்கில் நடக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய ரிலாக்ஸ்டாக நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். இந்த ஸ்பாட் வந்து அதுக்கான பெஸ்ட்டு பிளேஸாக இருக்கும்னு நினச்சேன். அதே மாதிரியே இருந்தது. ஏன்னா என் ஹஸ்பண்ட் கூட ஏதாவது பேசிக்கிட்டு அப்படியே பொறுமையாக நடந்து போகிறது அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த லொக்கேஷனில் இந்த மாதிரி ஷாப்லாம் ஆக்சுவலி ஹைலைட் தான். ஏன்னா எல்லா எண்டுலேயுமே ஒவ்வொரு ஸ்டால் இருக்கும். அங்கே இதே மாதிரி ஜூஸு, ஃப்ரூட்ஸு, நிறைய ஐட்டம்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு வச்சுருந்தாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போவோம். அதுக்கப்புறம் ஒரு ஷாப் இருக்கும், அங்கே ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம். அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போவோம். அப்படியே தான் நாங்கள் வந்து இந்த கார்டனை சுற்றி பார்த்துட்டு வந்திருந்தோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கோவில் ஆக்சுவலாக க்ளோஸில் இருந்தது. இங்கே வந்து ஒரு கிளாஸ் பில்டிங் இருக்குது. அது செம்மையாக இருக்கும். நைட்டில் பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும். ஃபுல்லாகவுமே வந்து கிளாஸில் செஞ்சுருப்பாங்க. அது வந்து நைட்டு ஒரு 6 o'clock மேலே தான் ஐ திங்க் அது வந்து பார்க்க முடியும். நம்ம அதுக்கு முன்னாடியே கிளம்பிடுவோம். அதே மாதிரி இன்னொரு ஸ்பாட் வந்து கோவில் ஒன்று இருக்குது. ஆக்சுவலி இங்கேருந்து பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மலை மேலே தெரியுது பாருங்கள், அதுதான் கோவில். அங்கேயும் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கேருந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு ஃபுல்லாக ஒரு மாதிரி கவர் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். அங்கேருந்து மேலேருந்து பார்க்குறப்போ இந்த கார்டனே ஃபுல்லாக தெரிகிற மாதிரி இருக்கும். பட் நாங்கள் மேலே போகலை, கீழவே வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா லாஸ்ட் டைம் அங்கே தான் இருந்தோம் மேக்ஸிமம். அதனால் இந்த வாட்டி அங்கே போகலை. ட்ரீஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. ட்ரீஸ்லேயே வைலட் கலர், ரோஸு, பிங்க்கு, எல்லோ அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரீ வந்து இருந்தது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. அங்கங்கே இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே குட்டி குட்டி பெஞ்ச் இருந்தது. பக்கத்தில் நம்ம கால் வலிக்குது அப்படின்னா உட்காந்துடலாம். அப்படியே ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது இந்த பிளேஸு. உண்மையாக எங்களை விட எங்கள் பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அப்படியே ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு எந்த இடத்துலையுமே எங்களை டிபெண்ட்டாக இல்லை, அவங்க போய் சாட்டில் நடந்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த கடையை எங்களால் கிராஸ் பண்ணவே முடியல. என்ன தான் வாங்கி சாப்பிட்டாலும் ஒவ்வொரு கடையை கிராஸ் பண்ணும்பொழுது ஏதாவது வாங்கணுன்னே தோணுச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஒரே கடையில் எல்லாமே வாங்கி சாப்பிடாம ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு ஐட்டமாக வாங்கி சாப்பிட்டு அப்படியே நடந்துட்டு இருந்தோம்.
லைஃப் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி மூவ் ஆகிறப்போ ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப எதையோ அச்சீவ் பண்ண மாதிரி தான் ஃபீல் ஆகுது. எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஏன்னா நான் லைஃப்பில் எங்கேயாவது போகணும்னு நினச்சேன்னா என்னால் போக முடியுது. அதே மாதிரி ஏதாவது சாப்பிட்ணுன்னு நினச்சா சாப்பிட முடியுது. அண்ட் ட்ரெஸ் விஷயத்தில் உண்மையாலுமே ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா பிஃபோர் மேரேஜில் எங்கள் அம்மா அப்பா ட்ரெடிஷ்னலை தவிர வேறு எதையுமே போட அலோவ் பண்ண மாட்டாங்க. ஈவன் நான் 6th ஸ்டாண்டர்ட்லலாம் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க, ஆனால் எங்கள் அம்மா அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் ஆஃப்டர் மேரேஜ்னு சொல்லலாம், ஆஃப்டர் பெங்களூர் வந்ததுக்கப்புறம் உண்மையாலுமே நான் ரொம்ப ட்ரெஸ்ஸிங் விஷயத்தில் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். எனக்குமே என்னோடய லிமிட் தெரியும், இவ்வளோ பண்ணால் நமக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விஷயத்தில் என் ஹஸ்பண்ட் வந்து உண்மையாலுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப்பில் நடக்கிறப்போ உண்மையாலுமே வந்து அதில் இருக்கிற ஹாப்பினஸ் வேறு தான். ஐ திங்க் அதெல்லாம் தான் லக்ஸுரியஸ் ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலாக இந்த மாதிரி என் பசங்க விளையாண்டுட்டு இருக்கிறத பார்க்குறப்போ எனக்கு ஒரு விஷயம் தான் தோணுச்சு. ஜாலி, என்னோடய பசங்களும் வளர்ந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது. உண்மையாலுமே நாங்கள் 2 பேரும் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அவங்க எங்கள் கண்ணு முன்னாடி பேசாமல் விளையாண்டுட்டு இருந்தாங்க. எந்த இடத்துலையுமே எங்களை கூப்பிடல, அதே மாதிரி எங்களை தூக்கவும் சொல்லலை. அப்போதான் தோணுச்சு, நம்ம அம்மா அப்பாவாக ஒவ்வொரு ஸ்டேஜாக கடந்து வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் நான் ஹோட்டல் போனால் கூட அந்த மாதிரிலாம் வந்து திங்க் பண்ணுவேன். ஏன்னா 2 சேரில் 2 பேர்த்தையும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறது போய் 4 சேர் போட்டு 4 பிளேட் போட்டு சாப்பிட்றோம் அப்படிங்கிறப்போ ரொம்ப ஒரு மாதிரி எதையும் அச்சீவ் பண்ண மாதிரி தான் இருக்கும். காரில் போகிறப்ப அதே மாதிரி தான். அவங்க பின்னாடி பேசாமல் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு வருவாங்க, நாங்கள் 2 பேரும் முன்னாடி பேசிகிட்டு அப்படியே ஃப்ரீயாக உட்காந்துட்டு வருவோம். இதெல்லாம் வந்து வேறு லெவல் ஃபீல் தான். ஒவ்வொரு ஸ்டேஜையும் கிராஸ் பண்ணி வரும்பொழுது அஸ் அ பேரண்ட்டாக ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாகவும் ஃபீல் பண்ணுவோம். அட் த சேம் டைமும் கொஞ்சம் ப்ரௌடாகவும் ஃபீல் ஆகும். ஓகே, நம்ம பசங்களும் வளர்ந்துட்டுருக்காங்க, நமக்கான ஸ்பேஸும் கிடைக்கும், அதே மாதிரி அவங்களும் நமக்கு வந்து ஃப்யூச்சரில் சப்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக பெங்களூர் மைசூர்லலாம் ஃப்ளவர்ஸ் ஃபெஸ்டிவல்னே ஒன்று பண்ணுவாங்க. ஃபுல்லாக ஃப்ளவர்னால் டெக்கரேட் பண்ணி அந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதேமாதிரி ஃப்ளவர்ஸும் இங்கே வந்து காஸ்ட் கம்மியாக இருக்கும். நிறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் அண்ட் பொக்கேஸ்லாம் நான் அதிகமாக பார்த்தது ஐ திங்க் ஒசூர் பெங்களூரில் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, வெளியில் வந்துட்டோம். ஸோ ஓவராலாக ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் நடந்திருப்போம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தாச்சு. ஆக்சுவலாக உள்ளே வந்து கூல்ட்ரிங்க்ஸு, ஃப்ரூட்ஸு அது இதுன்னு வாங்கி சாப்பிட்டதில் சுத்தமாக பசிக்கல. வெளியில் போயிட்டு கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்லான்ட்டு வந்தோம். பட் இங்கே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, பக்கத்தில் எந்த ஹோட்டலுமே இல்லை. இருந்த ஒரு 2 ஹோட்டல்லையுமே நிறைய க்ரௌடு இருந்துச்சு. அண்ட் நான்வெஜ் மாதிரி ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம், அதுக்கேற்ற ஹோட்டலும் இங்கே இல்லை அப்படின்றதுனால சரி பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரே ஒரு ஹோட்டல் இருந்தது, அங்கே போயிட்டு கடைசியில் தயிர் சாதம், சாம்பார் சாதம் அண்ட் டிஃபன் ஐட்டம் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேறு ஆப்ஷனே இல்லை, அங்கே தான் சாப்பிட்டோம். வேறு ஏதாவது ஹோட்டல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நடந்த களைப்பில் திருப்பியும் இன்னொரு கடையை தேடி வண்டியை பார்க் பண்ணி அதெல்லாம் செட் ஆகாது, நம்ம டேரெக்டாக ஊருக்கு போயிடலாம், ஒசூர் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். உண்மையாலுமே தயிர் சாதம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அது ஒரு மாதிரி ஜில்லுன்னு நிறைய ஆனியன்ஸ்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் கேரட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாலாம் போட்டு சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அந்த ஹாட்டுக்கு சூப்பராக இருந்தது. பசங்களுக்கு வந்து சாம்பார் ரசம் மீல்ஸ் வாங்கி அவங்களுக்கு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. ஒரு 4 o'clock கிளம்பணும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 5 o'clockலாம் வந்துட்டோம். இன்னொரு விஷயம், நான் பெங்களூரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வச்சு சொல்கிறேன். எனக்கு அடிக்கடி தோன்ற ஒரு விஷயம் என்னென்னா, கார் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ஊரில் சர்வை பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நம்மலாம் வேறு ஸ்டேட்லேருந்து வர்றதுனால கம்யூனிகேஷன் அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். ஏதாவது எங்கேயாவது போகணும் வரணும் அப்படின்னா நமக்கு பஸ் தெரியாது, எந்த பஸ்ஸில் போகணும்னு தெரியாது, எந்த ஸ்டாப்பில் இறங்கணும்னு தெரியாது, முதல்ல ஸ்டாப் நேமே தெரியாது. அதை ஒருத்தர்கிட்ட பேசி கேட்டு ஏறி போயிட்டு வர்றதுக்குள்ளே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். அதுக்காக தமிழ் மக்களே இல்லைன்னா சொல்ல முடியாது, எல்லாருமே இருக்காங்க. நிறைய லாங்குவேஜ் பீப்புள் வந்து இங்கே இருக்காங்க. வெளியிலலாம் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கார் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. பட் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நமக்கு அந்த கம்யூனிகேஷன் இஷ்யூ இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயமும் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். மற்றபடி ஊர் எல்லாமே நமக்கு சூப்பராக பிடிக்கும்.
மாதிரி நான் ஹொசூரில் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சூப்பர். அது வந்து நம்ம ஸ்டேட்டு பக்கத்துலேயே கர்நாடகா. வித்தின் ½ என்னால் தமிழ்நாட்டிலையும் இருக்க முடியும், கர்நாடகாவிலையும் இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் தான் எனக்கு. வெளியிலலாம் எங்கேயாவது போகணுன்னா கண்டிப்பாக பெங்களூர் தான் நாங்கள் வருவோம். வாழ்கிறதுக்கு நம்ம ஊர். ஸோ அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆகும். அந்த வகையில் நான் ரொம்பவே பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். அவ்வளோதான். கார்டனில் வந்து காரை ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஹொசூரில் இருக்க ஒரு டீ ஷாப்பில் தான் நிறுத்தினோம். அங்கே போயிட்டு ஜம்முன்னு ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக வீட்டுக்கு போயாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்க பிளேஸ்க்கு ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சம்மரில் இந்த ஹாட்டான டைமில் வீட்டுக்குள்ளேயே இருந்து ஃபோனவே பார்த்து ஒரே ரொட்டீனை பார்த்துட்ருக்காம சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வெளியில் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக எல்லா ஊர்லேயுமே இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் இருக்கும். நம்ம இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அதனால் நம்ம மனசு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக போகலாம். ஸோ கண்டிப்பாக பிளான் பண்ணி போயிட்டு வாங்க. ஹாப்பியாக இருங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். பாய்.